அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 சாமுவேல் 5:17-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று பெலிஸ்தர் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு தாவீதை தேடுகிறார்கள். தாவீது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போகிறார். பெலிஸ்தர் ரெப்பாயின் பள்ளத்தாக்களே பரவி இருக்கிறார்கள். அப்ப சத்துருக்கள் பரவி இருக்கிறார்கள். பிரதர், எண்ணிக்கை கடனாத பிரச்சனையா இருக்கு பிரதர். ஒன்று விட்டா ஒன்று பிரச்சனை. அப்படி நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தை உங்களுக்கு. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? இவன் பாருங்க, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறான், சுத்தி பரவி இருக்கிறானுங்க. ஆனா இவன் கர்த்தர்கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு இது நடந்துச்சுன்னு கேட்கல, எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கல. ஞானவான் எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீ புறப்பட்டு போ, நீ எழுந்து போ, தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்துரு, உன் பிரச்சனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நிச்சயம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் ஏங்க அதை அனுமதிச்சார்? சில பேர் பாருங்க, அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, பிரதர் நான் உங்ககிட்ட புலம்புறேன், அதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி ஆக்கிட்டோம் பாருங்க. தேவன் நமக்கு பதில்களை கொடுக்க விரும்புகிறார். தேவன் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். எனவே ஒரு நெகட்டிவ் காரியம் நடக்கிறப்ப, இது ஏன் நடந்துச்சு, இது எதுக்கு நடந்துச்சு, ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு, ஆண்டவர் ஏன் இதை செஞ்சாரு, எனக்கு மட்டும் ஏன், இப்படி எல்லாம் போய் நேரம் வேஸ்ட் பண்ணாம, ஆண்டவரே இடத்தில் வந்திருக்கிறேன், இதை சரி செய்வோம், நீங்க தீமை நன்மைக்கு எதுவாக மாற பண்ணுவீங்க, இப்ப நான் இந்த பிரச்சனைக்கு விரோதமா போலாமா, அந்த பிரச்சனை என் கையிலோ, இப்படி கேட்டு விசுவாசத்திலே வளர வேண்டும் அருமையானவர்களே. அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். எனவே அவன் கேட்கிறான், போ என்று சொல்லுகிறார். வசனம் பாருங்க, 20 வசனம் பாருங்க. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, உங்க சத்துருக்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். ஆமென். சத்துருக்களை முறியடிப்பீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தேவையான அந்த பெரிய கடினமான ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். முறியடித்து என்ன சொல்றான் பாருங்களேன், தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். என்ன சொல்றான், தண்ணீர் இப்ப நல்ல டேம்ல தண்ணி அடைச்சு வச்சிருக்கான். அதை ஓப்பன் பண்றப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுல அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும். அப்ப தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேன். உங்க சத்துருக்களை கர்த்தர் ஓட பண்ணுவார். ஆமென். ஒரு வழியாய் வர பிரச்சனை 7 வழியா ஓடி விடும். அருமையானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் நடுங்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து மட்டும் நில்லுங்க, அவன் ஓடி போயிடுவான். நீங்க சோர்வுல உட்கார்ந்துருக்கனால தான் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நீங்க எழும்பி நின்று எதிர்த்து நின்று பாருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்கள் சத்துருக்களை அவர் சிதறடித்து ஓட பண்ணுவார். பிரதர், சுத்தி பெருகிருக்கிறாங்களே, ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி எப்படி அடிச்சு ஓடுதோ அந்த மாதிரி உன் பிரச்சனை அடிச்சு ஓடினுன்றார். ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மகத்தான ஜெயத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் சத்துருக்களை முறியடிப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.